1400 ஸ்கொயர் ஃபீட். கீழே வந்து ஒரு போர்ட்டிகோ, ஒரு பெட்ரூம் வந்து 10 கெட்டு, அட்டாச்சு பாத்ரூம். ஹால் வந்து 10க்கு 16, கிச்சன் 8 கெட்டு, டைனிங் மேல ஒரு 2 பெட்ரூம் 16 கெட்டு, 16 11. சரி, சின்ன லிவிங் மேல பால்கனி இருக்கு. பால்கனி இருக்கு. அதுக்கு மேல வந்து சிறுவாணி தண்ணி இருக்கு. இதுல வந்து ரியல் எஸ்டேட் சைட்ல எல்லாம் 1 லட்சம் இருந்தா வீடு, 2 லட்சம் இருந்தா வீடு தரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சாமி அந்த மாதிரி நாங்க பண்றது இல்ல. அதிகமா லோன் வட்டியை போட்டு வாங்கும்போது அவனால பணம் கட்ட முடியறதுல வீடு உங்களை நீங்க நான் இன்னும் ஒரு 5 லட்சம் கொண்டு நாளைக்கு கொடுங்க அப்புறம் கட்டிக்கலாம் அங்க சொல்ற கிட்ட கிடையாது. உங்களுக்கு பணம் எவ்வளவு இருக்கு, லோன் எவ்வளவு வாங்க. ஸ்கூலு காலேஜஸ் அதெல்லாம். ஸ்கூல் வந்து இங்க கிக்கானை ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 ராமகிருஷ்ணா காலேஜ் 2.5 கிலோமீட்டர், இங்க இருந்து 5 கிலோமீட்டர் கிருஷ்ணா காலேஜ். நீங்க வீடு கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 2300 ரூபாய் ஃபுல் ஃபினிஷிங் கையில் கொடுத்துருவோம். வந்து சிட்டிக்கு வந்து பக்கத்துல, ரொம்ப சிட்டிக்கு ரொம்ப பக்கம். ஹாய் guys, வெல்கம் டு குரல் 360. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது 2 வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த 2 வீடு வந்து எங்க இருக்கு, இவங்க வந்து என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபுல் டீடைல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஓம் முருகா பில்டர்ஸ். இங்க வந்து பேரூருக்கு பக்கத்துலயே, பேரூர்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஃபுல் ஏரியாவே இருக்கு. அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சார் ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம வந்து எவ்வளவு நாளா அந்த நம்ம கம்பெனி இருக்கு? என்ன கம்பெனி வந்து 45 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. 45 வருஷமா பண்ணிட்டு 45 வருஷமா அந்த தொழில். இந்த ஏரியால வந்து இங்க வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சுங்களா? இங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு கட்டி இருக்கோம். 10 வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து இந்த 2 வீடும் சேலுக்கு இருக்கு. மற்ற வீடுல சேல் ஆயிருக்கு. சேல் ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நீங்க வந்து இங்க வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. இடம் இருக்குல்ல, இடம் இருந்தா இடத்துலயும் கட்டி கொடுப்போம். அவங்களுக்கு வேற எங்க இடம் இருந்தாலும் எங்க இருந்தாலும் கட்டி கொடுப்போம். ஓகே, இங்க இடம் இருக்கு, இந்த இடத்துலயும் அவங்க டேஸ்ட் கட்டி கொடுப்போம். ஏரியாக்குள்ள இடமும் இருக்கு, இடமும் இருக்கு. பிளஸ் வந்து வீடு வந்து வீடு இருக்கு. ஓகே, இடம் வந்து வீடு அவங்க இடமா வேணும்னாங்கன்னா இடத்த கொடுத்து அவங்க டேஸ்ட் பிளான போட்டு அவங்க டேஸ்டுக்கு வீடு கட்டி கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேஸ்டுக்கே வந்து வீடே இருக்கு. வீடு ரெடி டு உள்ள வரதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இந்த இடம் வந்து எவ்வளவு? வீடு வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட். 1400 ஸ்கொயர் ஃபீட். ஆமா. கீழே வந்து ஒரு போர்ட்டிகோ, ஓகே, ஒரு பெட்ரூம் வந்து 10 கெட்டு, அட்டாச்சு பாத்ரூம். ஹால் வந்து 10க்கு 16, ஓகே, கிச்சன் 8 கெட்டு, டைனிங் 8 கெட்டு, மேல ஒரு 2 பெட்ரூம் 16 கெட்டு, அது அட்டாச்சு பாத்ரூம். ஓகே, ஒரு பாத்ரூம் 16க்கு 11, அது அட்டாச்சு பாத்ரூம். ஓகே, சின்ன லிவிங் அவ்வளவுதான். மேல சிட் அவுட் இருக்கு, பால்கனி இருக்கு. பால்கனி இருக்கு. அதுக்கு மேல வந்து மேல மாடி, மொட்டை மாடி. ஓகே ஓகே. ரொம்ப பக்கம் பேரூர் எல்லாம். பேரூர் தான் 1 கிலோமீட்டர் கூட இல்ல கிடையாது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த இடத்துக்கு 7 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து 7 கிலோமீட்டர். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து சிறுவாணிக்கு 22 கிலோமீட்டர். ஓகே. சிறுவாணி மெயின் ரோடுங்களா? ஈஷா வெளியே போற எல்லாமே மெயின் ரோடு. 1 கிலோமீட்டர் தான் மெயின் ரோடு. எல்லாம் 1/2 கிலோமீட்டர் இங்க இருந்து. இங்க இருந்து பேரூர் பஸ் ஸ்டாப் 1/2 கிலோமீட்டர். ஓகே. அதே மாதிரி போஸ்ட் காலனி பஸ் ஸ்டாப் 1/2 கிலோமீட்டர். 2 பக்கம் ரோடு இருக்குது. இந்த சைடு வரலாம், அந்த சைடு வரலாம். அதே மாதிரி இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். ஆமா, கோயம்புத்தூர். பொருள் வாங்கணும் உங்களுக்கு வந்து பொருள் பக்கத்துல கடை இருக்கு. பெரிய பெரிய மளிகை கடை இருக்கு பக்கத்துல. எல்லாமே என்ன வேணா வாங்கிக்கலாம், உடனே வாங்கிக்கலாம். டெய்லி ஃப்ரெஷ்ஷா காய்கறி இருக்கு. காலையில நேரத்துல கிடைக்குது பக்கத்துலயே. புதன்கிழமை அதே மாதிரி இந்த இது இருக்கு, சந்தை இருக்கு. எல்லாம் நிறைய வாங்கிக்கலாம். ஸ்கூலு காலேஜஸ் அதெல்லாம். ஸ்கூல் வந்து இங்க கிக்கானை ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர். ஓகே. ராமகிருஷ்ணா காலேஜ் 2.5 கிலோமீட்டர். காரணியா இருக்குது 20 கிலோமீட்டர். ஓகே ஓகே. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் கிருஷ்ணா காலேஜ். 5 கிலோமீட்டர். ஓகே ஓகே, ரைட் ரைட். அப்ப வந்து அது பிரச்சனை இல்ல. அப்புறம் விஎல்பி பாலிடெக்னிக் வந்து அது 5 கிலோமீட்டர். ரோட் ஜாயிண்ட் ஆனாலே அப்படி ஜாயிண்ட் ஆனா பக்கத்துல போய்க்கலாம். ஓகே ஓகே. அதே மாதிரி பேரூர் வந்து ஏதாவது ரொம்ப விஜயத்துல நம்மளுக்கு இதுல போக முடியலன்னா இப்படி சுத்தி புட்டுவீட்டு மேலும் போய்க்கலாம். அது ரொம்ப பக்கம். அதாவது உக்கடம் பஸ் ஸ்டாப் உக்கடம் போக வேண்டியதுல கோயம்புத்தூர்ல அப்படி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் போய் அந்த மாதிரி போய்க்கலாம். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. சார் வந்து நம்ம சிட்டில இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துடலாம். 1/2 மணி நேரம் கூட இல்ல சாமி, ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம். 20 நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம் படத்துல இருந்து. ஓகே ஓகே. நல்ல காத்தோட்டம். சாயங்கால நேரத்துல எல்லாம் வந்தோம்னா ரொம்ப குழுன்னு இருக்கு. சரியா அமைதியாவும் இருக்கும். காமனான ஏரியா, சத்தம் இல்லாம ஏரியா. ஒரு சத்தமா, பைக் சத்தமா, வெஹிக்கிள் சத்தமா எதுவுமே இங்க எல்லாம் இருக்காது. அமைதியா இருக்கு. வந்து சிட்டிக்கு வந்து பக்கத்துல, ரொம்ப சிட்டிக்கு ரொம்ப பக்கம். கோவை கொண்டாட்டம் பக்கம். நிறைய எல்லாம் பக்கமா நிறைய விளையாட்டு இதுக்கெல்லாம் நிறைய பக்கம். தண்ணி இல்ல, சிறுவாணி தண்ணி இருக்கு. சிறுவாணி தண்ணி இருக்கு. ஓகே. உடனே குடி வந்தா வீட்டு வரி போட்டோம்னா உடனே சிறுவாணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இபி லைன் உடனே நம்ம
எப்ப வேணா எடுத்துக்கலாம், கட்டும் போதே எடுத்துக்கலாம். அதாவது அந்த கம்பத்துல இருந்து அதெல்லாம் உடனே அதெல்லாம் லைட்டுக்கு போர் வந்து இங்க 50 அடியிலே தண்ணி வந்துரு. சரிங்க. 125 அடி போட்டதே ரொம்ப கடினம். பெரிய வண்டியில போட்டோம்னா ஒரு 200-250 அடி போடலாம். சின்ன வண்டியில் போட்டோம்னா 125 அடிக்கு மேல போட முடியாது. அவ்வளவு பிரஷரா வரும் தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி வாட்டர் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கு. வாட்டர் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கு. நல்ல அந்த 2 வீட்லயுமே தண்ணி வந்து இருக்கு. போர் இருக்கு. போர் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். எல்லாம் போர் இல்லாம எந்த வீடுமே கிடையாது. எல்லா வீட்லயும் போர் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஈஸியா குடியிருந்துக்கலாம். உடனே குடியிருக்கலாம். உடனே 10 நாள்ல வாங்கிக்கலாம். சரி. அப்ளிகேஷன் கொடுத்து 10 நாள்ல கரண்ட் வாங்கி. நிறைய வந்து ரியல் எஸ்டேட் சைட்ல எல்லாம் 1 லட்சம் இருந்தா வீடு, 2 லட்சம் இருந்தா வீடு தரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது அந்த மாதிரி நீங்க சாமி அந்த மாதிரி நாங்க பண்றது இல்ல சாமி. அது வந்து ஃப்ராடுங்களா? அது வந்து எச்சா வட்டி வாங்கிட்டு அவங்க கிட்ட எச்சா பணம் வாங்குறது. 1 லட்சத்து வாங்கிட்டு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அதுக்கு தனி இதுக்கு தனி இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பண்ற பில்டர்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்றது இல்ல. நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா போட்டு வாங்கி அவங்க வந்து நோகடிச்சிடுறாங்க. கடைசியில அவங்க வீடு வாங்க முடியாத அளவுக்கு போயிடுறாங்க. அதனால நாங்க அந்த இதுக்கு நாங்க வர்றது இல்ல. அவங்க கிட்ட என்ன பணம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லெவலுக்கு போனீங்கன்னா இதுதான் கட்ட முடியும், இதுதான் கட்ட முடியும்னு நாங்க ஆரம்பத்துல சொல்லிடுவேன். இதனால உங்களால அதுக்கு மேல உங்களால முடியாது சாமி, அதனால இதுதான் இந்த ஒரு 1.5 சென்டுக்குள்ளதான் கட்ட முடியும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் நாங்க செய்வோம். இல்லாம சொல்லாம அந்த 1 லட்சத்தை வாங்கிட்டு அவங்கள நீங்க நான் இன்னும் ஒரு 5 லட்சம் கொண்டு வந்து நாளைக்கு கொடுங்க அப்புறம் கட்டிக்கலாம் அங்க சொல்ற வேலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. எதா இருந்தாலும் போல ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறோம். பணம் எவ்வளவு இருக்கு, லோன் எவ்வளவு ஆகும், அது இந்த மாதிரி 8.5-9க்குள்ளதான். அதுக்கு மேல 10% போனாலும் கூட நாங்க அது பண்ணி கொடுக்கறது. ஏன்னா அதிகமா லோன் வட்டியை போட்டு வாங்கும் போது அவங்களால பணம் கட்ட முடியறது இல்ல. வீடு அவங்க ஏலத்துக்கு போயிடுது. அவங்களால வீடும் போய் பணமும் போய் அது பண்ணி கொடுக்கலாம் சாமி. பண்ணி கொடுத்தா வந்து அவங்களுக்கு லாஸ், அவங்களால கட்ட முடியாது, அவ்வளவுதான். அதனால நாங்க அந்த ரிஸ்க் போய்க்கிறது இல்ல. சரிங்க. அவங்க கிட்ட என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இந்த 1 லட்சம் வாங்கிட்டு 2 லட்சம் வாங்கிட்டு அப்புறம் கட்டி தர்றேன் இன்னைக்கு கட்டி தர அந்த பேச்சுக்கே இடமே கிடையாது. அதிக வட்டிக்கு நாங்களுமே நம்மளுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி நாங்க அதை வாங்கி கொடுக்கறது இல்ல. சரிங்க. சரி, ஓகேங்க. நீங்க வீடு கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட இடம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன? ஸ்கொயர் ஃபீட் வந்து 2300 ரூபாய்க்கு கட்டி தரோம். 2300 ஃபுல் ஃபினிஷிங், ஃபுல் கையில் கொடுத்துருவோம். ஓகே. அது எல்லாமே குவாலிட்டியான ISI பொருள் மாதிரி இருக்கும் வீடு. இல்ல பொருள் இதே மாதிரி இருக்கு வீடு. பொருள் வந்து தரமான பொருள், எல்லாமே ISI பொருள் தான். இங்க வந்து லேண்ட் நீங்க தர மாதிரி இருந்துச்சுன்னா லேண்ட் வந்து இங்க 14 லட்சம் ரூபாய் சாமி. ஆமா, அது வந்து கிழக்கையும் வடக்கேன். தெற்கை மேற்கு எடுத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 50 ரூபா கம்மியாகும். அது போல நீங்க பர்சனலும் பைனான்ஸ் பண்ணி கொடுப்போம். பேஸ்மெண்ட் எல்லாம் நாங்களே வந்து 2 வீட்டுக்கு ஒரு பிரைஸ் எவ்வளவு? ஒரு வீடு வந்து 60 லட்சம், ஒரு வீடு வந்து 63 லட்சம். ஒன்னு வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட், ஒன்னு வந்து 1420 ஸ்கொயர் ஃபீட். இங்கதான் நீங்க இடமும் வீடும் வாங்கணும்னு இல்ல, உங்ககிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எதா இருந்தாலும் போல்டா சொல்லிடுறாங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.